கடிந்து கொள்கிற இடத்தில் பாசம் அதிகமாக இருக்கும். கடிந்து கொள்கிற இடத்துல என்ன இருக்கும்? பாசம் அதிகமாக இருக்கும். விபச்சார ஸ்திரீ எல்லாருமே கல்லறைய வந்தாங்க. இயேசுவின் பாதத்தில் வந்து அவள் விழுந்தா. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த விபச்சார ஸ்திரீயே ஆண்டவர் வந்து அன்பாக சொல்லி அனுப்பிவிட்டாரு, அவர்களுக்கு நியாயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கல, அப்புறம் எதுக்கு பாவத்தை கண்டிச்சு உபதேசம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கேட்குறாங்க. ஊழியக்காரர்கள் ஏன்னா நான் யூடியூப்ல அநேக மெசேஜ்கள் போடுறேன். இதை அநேகர் பார்த்துட்டு என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாருமே இவ்வளோ கடிந்து கொண்டு பேசுறீங்க, அன்பாக பேசுங்கம்மா, அன்பாக பேச ஜனங்கள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் அன்பாக பேசினாரா? எல்லாருக்குமே தெரியும் அன்பாக தான் பேசியிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அன்பாக பேசலாம் அந்த இடத்துல. விபச்சார ஸ்திரியுடைய பாதத்தில் போய் விழுந்தாள். ஆனால் கர்த்தர் சொன்னது, நான் உன் பாவத்தை மன்னித்தேன், போ, இனி பாவம் செய்யக்கூடாது. அது அன்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பாவம் செய்கிறோம், ஒருத்தவங்க நமக்கு ஒரு அதுக்குரிய தாயா அவங்க இருக்கிறாங்க, ஒரு பாவம் செஞ்சுட்டு வர்றவங்க, இன்னும் பாவம் செய்யக்கூடாதுமா அப்படியா சொல்லுவாங்க. ஒழுங்கா இருந்துக்கோ, இனிமேட்டு இந்த பாவம் பண்ண அப்படிதான் பேசுவாங்க. அப்படித்தானா? அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் தானா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப அன்புள்ள தேவன், ஆனாலும் அதிகமான கோபமுள்ள தேவன். தேவாலயத்துல அந்த வசனம் எனக்கு எப்பவுமே ஆண்டவர் உணர்த்தி கொடுப்பார். தேவாலயத்துல அநேகர் வந்து இருந்தாங்க. இருக்கும்போது அங்கே புறா விற்கிறது, அந்த மாதிரிப்பட்ட அநேக அசுத்தங்கள் என்ன செஞ்சாங்க? அவருடைய பார்வையில் அது அசுத்தம் அவர் அடிச்சு வரைக்கும் மாட்டார்ல. அப்படிதானே? அன்புள்ள தேவன் ஏன் சாட்டை எடுக்கணும்? அன்பாக விரட்டி விட்டுருக்கலாங்க, சுப்போன்னு விரட்டி விட்டுருக்கலாங்க. அவர் அன்புள்ளவர் தான், ஆனால் எரிச்சல் உள்ள தேவன். வசனம் சொல்லுகிறது எரிச்சல் உள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி அவர், பாவிகளுக்கு விலகின தேவன், பாவத்துக்கு விலகின தேவன். பாவிகளுக்கு விலகின தேவன் இருக்கு. இன்னைக்கு பாவிகள் எல்லாம் நேசிக்கிறார் ஆண்டவர். பாவிகளை நேசிக்கிறார். நீ பாவம் செஞ்சுட்டே இருந்தா நேசிச்சுட்டே இருப்பாரா? ஒரு வாட்டி 2 வாட்டி தருணங்கள் கொடுப்பாரு. சும்மா பாவம் செஞ்சுட்டு வந்து தேவசமத்துல இருந்து மன்னிப்பு கேட்டே இருந்தா விட்டுட்டே இருப்பாரா? நம்ம என்ன சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒருத்தன் பாவம் செஞ்சா அவனுக்கு ஏற்ற தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. பாவம் செஞ்சா மன்னிச்சுட்டு போமான்னு விட மாட்டாரு. அவன் செய்யற கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பாரு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணாதீங்க, ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் எல்லாரையுமே நேசிச்சாரு. அப்ப நேசிக்கிற ஆண்டவர் பாவம் செய்தவன் விட்டுருவாரா? பாவம் செஞ்சுட்டு வாங்க நான் உங்களை பணிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவாரா? ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, நான் அந்த குரூப் எடுக்கல. தாவீது பாவம் பண்ணார்ல, தாவீதுக்கு என்ன நிலைமாச்சு? தாவீது அப்படியே மன்னிச்சு விட்ட. நாத்தான்வேல் வந்து சொன்னாரு பாவத்தை குறிச்சு, ஆண்டவர் மன்னிச்சு விட்டாரா?